ஹாய், iamkumaravel. நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது. கேன்வா டியூட்டோரியல், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவர் டியூட்டோரியல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மணி earn பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸு. அதனால் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேன்வா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கேன்வா பற்றி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இதுதான் நான் பேசிக்காக எப்படி இந்த கேன்வா யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். இதோட வீடியோட லிங்க் நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லிங்க்இன் பயோ அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். லிங்க்இன் பயோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லிங்க்ஸ் வந்து ஒவ்வொரு போஸ்ட்லையும் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் மட்டும் ஒரே ஒரு லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளால் மல்டிபிள் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. இது வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்ட்ரீ அப்படின்ற மாதிரியான வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ், யூசர் நேம், ஸோ இதெல்லாம் லிங்க்கு, சோஷியல் மீடியா, இதில் வந்து லிங்க்ட்ரீ அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லிங்க்ட்ரீக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளே எப்படி ஓனாக வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கேன்வா வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு கேன்வா வெப்சைட்டில் வந்துட்டு லிங்க்இன் பயோன்னு அடிங்க. இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வரும், லிங்க்இன் பயோன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் போயிட்டு ஃப்ரீ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அப்படின்றத செலக்ட் பண்ணால் இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெய்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுனாக்கா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். ஓகேங்களா, நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். டிசைன் பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைன்னா பாருங்கள் இந்த இது கூட நல்லாயிருக்கு, இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மை லொக்கேஷன், இமெயில், வீடியோ, போர்ட்ஃபோலியோ, மை ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்க்ராட்சில் தான் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து இதில் இதே சேம் இதில் நான் ஒரு நியூ பேஜ் கொடுக்குறேன், ஆட் பேஜ். நான் இதை வந்து இதை கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் இப்போ ஆட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மேனுவலாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸில் போயிடுறேன். ஸோ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் கூட நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுட்டு இது வேணால் இன்னும் கூட சின்னது இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. நான் இந்த ஃப்ரேம் எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், சென்டராக அப்படி வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிட்டு அப்லோட்ஸில் போயிட்டு நான் எங்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறது ட்ராக் பண்ணி எடுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் ப்ளே பண்ணது வேணால் இப்படி ஒரு சைடை கூட ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை இப்படி வச்சுட்டு இந்த இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு சைடாக நீங்கள் வைக்கலாம். இல்லை சென்டராக இருக்குனாலும் நீங்கள் சென்டராக பண்ணிக்கலாம். இதை வந்து வேணால் இப்படி ஒரு சைடாக மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றிக்கிட்டு இங்கே வேணால் உங்களுக்கு ஏதாவது லிங்க் கொடுக்கணும், இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வேணால் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி வேணும், என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேருந்து 2-3 தான் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இதை எடுத்துக்கிறேன். இது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இந்த ஒரு இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டுமே கூட இங்கே கொஞ்சம் இது இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு, இந்த 3 டெக்ஸ்ட்டையும் நான் காப்பி பண்ணி கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் கலரெல்லாம் நம்மளோட தீமுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டேக் லைனு, அதை நான் போட்டுக்கிறேங்க.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 2-3 இது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், குரூப் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கானை டிலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு யூடியூபோட ஐக்கான் வைக்கலாம். இந்த ஒயிட் கலர் வருது, அதை எடுத்துக்கிறேன் நான். நம்மளோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான். ஸோ அதனால் நான் எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கலரை வந்து நம்ம டார்க் தான் பண்ணணும். டார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ தான் வரும் இந்த பேக்ரவுண்டும். இதோட கலரையும் நான் பிளாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் குரூப் பண்ணிடுறேன். பழைய மாதிரியே குரூப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டுடே கெட் 10% டிஸ்கவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கடைசியாக மாற்றிக்கலாம் ஐக்கானு. இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல மாற்றிடுவோம். அடுத்து சைன் அப் 1 month ட்ரையல் அப்படின்ட்டு அதையும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இதை இந்த ஐக்கானை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபைபர் சர்க்கிங் வச்சாச்சு. அதே மாதிரி இதை குரூப் பண்ணிவிடுவோம் மறுபடியும். அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்குரூப் பண்ணுவோம். அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த லோகோ டிலீட் பண்ணிவிடுவோம். ஐக்கானை டிலீட் பண்ணிவிட்டு இது வந்து கேன்வா ஐக்கான் இந்த லோகோ எடுத்து போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்து இதையும் ஒரு டைம் குரூப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வரைக்கும் இங்கே மொத்தம் 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன நிறையா போடணும்னாலும் போடலாம். ஓகேங்களா. நான் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு நான் இதையே காப்பி பண்ணி போட்டு காட்டுறேன். ஜஸ்ட்டு குரூப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு கடைசியாக வந்து இப்போ உங்களோட வெப்சைட் லிங்க்கோ இல்லை வந்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கீழே வந்து டவுனில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு நான் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணி பண்ணுறேன். ஃபேஸ்புக், அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. ட்விட்டர் ஐக்கான் வந்துருச்சு. அடுத்து லிங்க்டின் இருக்கு. லிங்க்டின் போட்டுருவோம். யூடியூப்பும் போடுவோம். வெப்சைட் ஐக்கான்னு போடுவோம். இது வந்து வேர்ட் ப்ரெஸ், இதுதான் ஒரு வெப்சைட்டுனாக்கா. ஓகே. அப்புறம் இமெயில் ஐக்கான், உங்களோட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இமெயிலை நீங்கள் லிங்க் பண்ணணுன்னாக்கா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இமெயில் ஐக்கானு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா உங்களோட ஃபோன் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிக்கலாம்.
எல்லா சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 91 பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ எல்லா ஐக்கானையுமே வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் 91 பிக்சல்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் ஐக்கான் இந்த லெஃப்ட்லேயும் இந்த லாஸ்ட் ஐக்கான் வந்து இந்த ரைட்டோட எட்ஜ்லேயும் நான் வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இது லாஸ்ட் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகிடுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் ஈவன் பண்ணிவிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஈவன் ஆகிடும் உங்களுக்கு. இந்த சைஸ் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னாக்கா வேணால் மறுபடியும் எல்லாத்தையும் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்குது பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இதை எடுத்து வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சிடலாம் எட்ஜில். ஓகே, இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு டைம் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி பொசிஷனில் போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா இந்த மாதிரி சென்டர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு டைம். ஓகே, ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னுடைய யூடியூப் வீடியோ சேனலோட லிங்க்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒன்றையும் தனித்தனி குரூப்பாக பண்ணிக்கணும். இப்போ நான் அதை ஒரு குரூப்பாக பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இதையும் நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலோடது லிங்க்கு. ஸோ அதனால் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள், லிங்க் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் கொடுக்குறேங்க. கொடுத்தேன்னா சும்மா என்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபைவரோட அஃபிலியேட் லிங்க் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சும்மா என்னோட ஃபைவர் ப்ரொஃபைல் நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த லிங்க்கை நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். செகண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. இது வந்து கேன்வா அஃபிலியேட் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்து ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்க் அது. நான் அதுக்கும் சும்மா வந்து நான் அந்த கேன்வாவோட வெப்சைட்டோட லிங்க்கு இப்போதைக்கு கொடுக்குறேன். டம்மியாக செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி கேன்வாவோட லிங்க் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இதே தான் ரிப்பீட்டு. ஓகேங்களா, ரிப்பீட் மூடில் அதே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக்கோட லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். நான் என்னோடய ஃபேஸ்புக் லிங்க் எடுக்கிறேன். அடுத்து வந்து ஃபேஸ்புக்கோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அடுத்து இன்ஸ்டாகிராம். ஸோ இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு லிங்க் கொடுக்குறேன். சரி, இதே மாதிரி தான் இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே இருக்குனாக்கா நீங்கள் இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் லிங்க் டூவில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்துடும். அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குனாக்கா நீங்கள் வெப்சைட் லிங்க்கை வந்து இதில் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாமே லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணி முடிச்சோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து வெப் ஸ்டைலில் வந்து ஸ்க்ராலிங் ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் நேவிகேஷன் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைட் அப்படின்னு கொடுங்க. ஆக்சுவலாக இதுதான் உங்களுடைய வெப்சைட்டு. இப்போ இதை வந்து நான் ஒரு நியூ இன்காக்னேட்டோ விண்டோவில் போய் போட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. பட் ஆனால் இங்கே கீழே பாருங்கள், இது வந்து ஹைட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து இந்த சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து கொஞ்சம் மேலே மூவ் பண்ணலாம். இதையும் நான் டிலீட் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ஓகேங்களா, இப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணதெல்லாம் இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குங்களா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் யூடியூப் வந்துட்டு ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எல்லா லிங்க்குமே உங்களுக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இப்போ இந்த யூடியூப் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா யூடியூப் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா லிங்க்கும் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த லிங்க் ரொம்ப லென்த்தாக இருக்குங்களா,
இதை வந்து நீங்கள் வந்து பிட்லியில் போயிட்டு ஷார்ட்டன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி பிட்லி இருக்குது, நான் அதனால் அதில் போய் பண்ணுறேன். நான் கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த லாங் URL. இதில் போயிட்டு நம்ம கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டாக வந்துடும். இதில் வேணும்னா நீங்கள் இந்த நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் iamkumaravel bio அப்படின்னு போடுறேன். இந்த லிங்க் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த லிங்க் காப்பி பண்ணி இன்காக்னிட்டோவில் போடுறேன் பாருங்கள். நீங்கள் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த லிங்க்ட்ரீக்கு பதிலாக அந்த இதை நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிசைன் இருக்குது. நீங்கள் எல்லா டிசைனையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் ஓனாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இந்த போனஸ் டிப் சொல்கிறேன். ஃபைவரில் வந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபைவர் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் லிங்க் இன் பயோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், வெறும் 2800 பேர் தான் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டிசைன் பண்ணி காமிச்சில்லைங்களா, அதே தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 $480 கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இவங்க பாருங்கள் $160 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெறும் 183 பீப்புள் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இந்த மாதிரி லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். லிங்க் இன் பயோ ஃபார் இன்ஸ்டாகிராம் அடிச்சு பார்க்கலாம். லிங்க் இன் பயோ ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ஜாஸ்தி இருக்குது, 1900 பக்கம் இருக்குது. இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் இன் பயோ இதுக்கும் 1900 இருக்குது. ஸோ லிங்க் இன் பயோ அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லிங்க் இன் பயோ இன்ஸ்டாகிராம், லிங்க் இன் பயோ டிக்டாக் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது வெறும் 332 தான் இருக்குது. ஓகேங்களா? டிக்டாக் வந்து இந்தியாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்க, வேறு கண்ட்ரீஸ்லாம் அது அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், இது ரொம்ப லோ காம்படிஷன் கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் இன் பயோ டிக்டாக் அப்படின்னா டிக்டாக் லிங்க் இன் பயோன்னு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது வெறும் 332 இது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 32 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கீவேர்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னோடது எப்படி ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன், எப்படி வந்து கிக் கிரியேட் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன் SEO ஆப்டிமைஸ் பண்ணி. அந்த வீடியோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கிக் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஃபைவரில். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்தா தான் எனக்கு அடுத்தடுத்து இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.